நாளானைக்கு அல்ல இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன், திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு, எவ்வளவு வேணுமோ போட்டுக்க. நாளைக்கு எங்களோட நாள், நாளைக்கு எங்களோட நாள். காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கெட் அவுட் ஸ்டாலின். நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன். ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும், யாரையும் பயந்தலாம் இல்ல. இந்தியாவின் பிரதமர் பாரத பிரதமர் மோடியின் மீது திரு அண்ணாமலைக்கு இவ்வளவு கோபம்லாம் ஆகாது. ஏன் தெரியுமா? என்ன சொல்றாரு மேடையில? கோ பேக் மோடி என்று சொன்னோம், இனிமேல் வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவேன் சொன்னீங்க, சொல்லி பாரு அப்படின்னு. சொல்லி பாரு அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள இங்க நம்ம ஆட்கள் ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கெட் அவுட் மோடி. அவர் மேல உங்களுக்கு என்ன அண்ணாமலை வன்மம்? இந்தியாவினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? ஏன் தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு அவருக்கு முன்னாடி நாங்கள் சொன்னதே கிடையாதா? அந்த கெட் அவுட் மோடின்றது 2021 நாங்கள் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுவாது தெரியுமா இல்லையா? எங்க இருக்கீங்க? லண்டன்ல இருந்து வந்துட்டீங்கல்ல. 2021 திமுக அரசு வந்த நாள்ல இருந்தே இனிமே கோ பேக் மோடிலாம் இல்ல, கெட் அவுட் மோடின்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அதனுடைய விளைவு தான் 2024 40க்கு 40 தமிழ்நாடு திமுகவினுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது. நீங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. இதுக்கு மேலேயும் என்ன உங்களுக்கு மோடியின் மீது வன்மம்? 40 இடத்துல ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடாம பண்ணிட்டீங்க. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு இருக்க கூட்டணியை கலைச்சு விட்டீங்க. கள்ள கூட்டணி மட்டும் தான் வச்சிருக்க முடியுது. பிஜேபிக்கு குறைந்தபட்சம் ஏதாவது ஒருத்தர் 2 பேராவது உண்மை சொல்லிட்டு இருப்பாங்கன்றதையும் கலைச்சு விட்டு பொய் என்றால் பிஜேபி, பிஜேபி என்றால் பொய்ன்ற கட்டமைப்பை ஏற்படுத்திட்டீங்க. இன்னும் கூட உங்களுக்கு உங்களுடைய பதவி பறிபோக இருக்கக்கூடிய ஆற்றாமையில் கவலையில் இந்தியாவினுடைய பிரதமரை எப்படியாவது கோர்த்து விட்டு உங்ககிட்ட நம்ம கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்ட் பண்ண வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் உங்க மேல சந்தேகம் வருது. அண்ணாமலை அவர்களே, உங்க பதவி பறி போனாலும் நீங்க இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க நேர்மையா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து மேடையில சொல்லிப்பாரு சொல்லிப்பாரு, வா 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 என் ஏரியாவுக்கு வேணா, எல்லாம் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, இதை எப்படி சமாளிக்கிறது? நீங்க வேற பொய்ய யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வாங்கினா உடனே சொன்னதுக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்.